நீ பற்ற வைத்த நெருப்பு. இன்றைக்கி டைட்டில் எப்படி அற்புதமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த விஷயமும் ரொம்ப அற்புதமான விஷயம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்ம கூடயே இருக்கலாம், இல்லாட்டி தள்ளி இருக்கலாம். நம்மளை பிடிக்கலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க நம்மளுக்காக வைக்கிற நெருப்பு அது நம்மளை மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஆனால் இதனுடைய பின்விளைவுகள் என்னன்னே தெரியாத சில பேர். சரி, இந்த சில பேர்த்துக்காக நம்ம ஒரு வீடியோவை பதிவிட்டால் தான் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் வர ஒரு சிறு பகுதி, ஒரு கதையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ராமனை பிரிந்து தவிக்கும் சீதையை காண வான் மார்க்கமாக கடலெல்லாம் கடந்து அனுமன் ஒரு தூதுவனாக போகிறாரு இலங்கைக்கு. அங்கே இலங்கையில் அசோகவனத்தில் சீதை சோகமாக உட்காந்துட்ருக்கிறத பார்த்த உடனே சீதையை போய் வணங்கிட்டு அவர் சொல்கிறாரு சீதைக்கிட்ட, ராமன் சீதையை தேடி வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சொல்லிட்டு நேராக இலங்கை வேந்தனான ராவணனையும் சந்தித்து நீ சீதையை உடனே விட்டுடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். ரொம்ப ஆணவமாகவும் பேசுகிறாரு ராவணன். நீங்கள் சீதையை விடுவிக்கலைன்னா ராமர் உங்கள் மேலே போர் தொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு தூதுவனாக அனுமன் ராவணனிடம் கூறுகிறார். ஆனால் அந்த தூதுவனை மதிக்க தெரியாத ராவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை கட்டி வச்சு அவருடைய வாளில் நெருப்பை பற்ற வைக்கிறாரு. ஆனால் அங்கிருந்து தப்பி அந்த அனுமன் இலங்கை தலைநகரத்திலேயே அந்த வாளில் இருந்த நெருப்பையே வச்சு கொழுந்து விட்டு எரிய வச்சு சாம்பலாகும்படி செஞ்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருத்தனை நம்மளுக்கு சுத்தமாகவே பிடிக்கல, ஆனால் அவனை எப்படியாவது அழிச்சே ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அதற்காக நீங்கள் அடுத்தவங்களுக்கு பற்ற வைக்கிற நெருப்பு இந்த கதையில் வர மாதிரி அனுமனை பாதிக்கும்னு நினச்சி ராவணன் வாளில் நெருப்ப வைக்கிறாரு அனுமனுக்கு. ஆனால் அதோடைய பின்விளைவுகள் யாரை பாதிச்சிச்சு அப்படிங்கிறது இந்த கதை மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பற்ற வைக்கிற நெருப்பு அதனுடைய பின்விளைவுகள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயம் ஒரு அழிவை தரும். இதற்கு பேர் தான் கர்மா. எல்லா ஜீவராசிகளுக்குமே கர்ம பலன் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு கர்மாவை ஊஞ்சலோட ஒப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம கெடுத்துட்டு நம்ம எந்த உல்லாச ஊஞ்சலும் காலத்துக்கும் ஆடிட்டே இருக்க முடியாது. ஏன்னா முன்னாடி போன ஊஞ்சல் பின்னாடியும் வரும். அப்போ நம்ம சாதாரணமாக கீழே விழுகிறதுக்கும் தூக்கி எரிஞ்சு கீழே விழுகிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும். அது அவரவர் செய்த கர்ம வினையை பொறுத்து. நீங்கள் யார் யார்கிட்ட எப்படி எப்படிலாம் வேஷம் போட்டீங்க, நாடகம் நடிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு பற்ற வச்ச நெருப்பில் இது நாள் வரைக்கும் குளிர் காஞ்சிட்டு இருந்தீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் செய்த கர்ம வினைகள், நீங்கள் போன இடம் வந்த இடம் அனைத்தையும் கண்டுபிடிச்சு மிக சரியான பாதையில் உங்களுடைய கர்மா உங்களுடைய வீட்டு வாசலில் சரியான நேரத்தில் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களை நினைவில் வச்சுக்க சொன்னேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.